Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்குரிய யூனிட் 5 அக்காஸ்டிக்ஸ் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் இருக்க ஒரு 2 ஹெடிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ்க்குரிய வீடியோஸும் போட்டிருக்கோம். அதேமாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பிளேஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்காஸ்டிக்ஸ் அப்படின்னா சவுண்டு ரிலேட்டடாக படிக்கிறது. ஸோ அப்போது ஃபிசிக்ஸோடைய ஒரு பிரான்ச் தான், அதாவது சயின்ஸுன்னு கூட வச்சுக்கோங்க. அதில் சவுண்டை பற்றி படிக்கிறது. சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், அதை எப்படி ட்ராவல் பண்ணும், எந்தெந்த மீடியமில் ட்ராவல் பண்ணும், அதுக்கு பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், பார்ட்டிகளோட நேச்சர் எப்படி இருக்கும், சவுண்டுனால என்னென்ன யூஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும் அந்த பார்ட்டிகளுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் என்ன அப்படின்னா அக்காஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இதுலேயும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்லேருந்து ஒரு பேசிக் படிச்சிருப்பீங்க. சவுண்டுன்றதுக்கு வேக்யூமில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி 8th 9th படிச்சிருப்பீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருப்பீங்க. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வைப்ரேஷன் ஃபார்மட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வைப்ரேஷன்ஸ்னால் அதை எப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ இது நீங்கள் கண்கூடாவும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன பிள்ளைல விளாண்டுருப்போம். மேலே ரப்பர் பேண்ட்லாம் போட்டு ரப்பர் பேண்டை நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் வைப்ரேட் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும். விளாண்டுருக்கீங்கல்ல? ஸோ அதுதான். ஸோ அப்போது வைப்ரேஷன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போது சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி வைப்ரேஷன். ஸோ இதை இன்னும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பீக்கரில் போய் கையை வச்சிங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வேரியேஷனாக தெரியும். அப்போது சவுண்டுன்ற அந்த பிட்ச் இல்லைனா ஃப்ரீக்வன்சி வேரியேஷனை பொறுத்து அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ்னால நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ சவுண்டுன்றது என்னது? இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது மீடியம் தேவையில்லை அப்படின்றது லைட்டுக்கு தான். சவுண்டுக்கான மீடியம் தேவை. மீடியம் இல்லை அப்படின்னா சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூணில் வந்து உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது ஓரளவு, அதாவது மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓரளவு எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ அப்போது அங்கே வந்து சவுண்ட் கேட்காது. ஸோ உங்களுடைய லோயர் கிளாஸில் படிச்சுப்பீங்க. 3ல் இருந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து 2 பேர் 3ல் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் 3ல் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்காது. நீங்கள் வந்து வெறும் சைகை தான் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிலாம் படிச்சுருப்பீங்க. ஸோ அதுதான் இதுக்கு ரீசன். ஸோ இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெல் ஜார் எடுத்துக்கோங்க. பெல் ஷேப்பில் ஒரு ஜார், கண்ணாடி கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஜாரு. உள்ளே வந்து ஒரு மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனையும் கூட உள்ளே வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனை உள்ளே வச்சுட்டு ஒரு சாங் ஏதோ ப்ளே பண்ணுங்கள். பெல் ஜாரை லாக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன்லேருந்து வர்ற சவுண்டு நல்லா கேட்கும். ஓகேவா? இப்போது ஒரு வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சவுண்டு குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்க பார்ட்டிகிள்ஸில் ஏர் பார்ட்டிகிள்ஸ் குறைய சவுண்டும் குறைய ஆரம்பிக்கும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உள்ள எம்டி ஸ்பேஸை க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்டே கேட்காது. பட் அந்த பெல் ஜாரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆனால் ரிங் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய சவுண்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மீடியம் தேவை. மீடியம் இல்லை அப்படின்னா சவுண்ட் ட்ராவல் ஆகாது. அதாவது வேக்கமில் சவுண்டு ட்ராவல் ஆகாது. பட் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் மீடியமில் சவுண்டு வந்து நல்லா ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோன் போட்டுக்கோங்க. நல்லா டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். இப்போ அது ஒரு வாட்டர் பக்கெட்குள்ளே நல்லா உள்ளே பண்ணிவிட்டு தள்ளிட்டு மேலே வாட்டர் இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, சீல் பண்ணிடுங்க அந்த பக்கெட்டை. உங்களுக்கு சவுண்ட் கம்மியாக தான் கேட்கும். பட் அந்த பக்கெட்டோட வால்ஸில் போய் உங்கள் இயர்ஸ் வச்சு கேட்டீங்கன்னா ஓரளவு சவுண்ட் வந்து அதிகமாக கேட்கும். அதாவது வெளியே தள்ளி நின்று கேட்கறதுக்கும் அது பக்கத்தில் நின்று கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா சவுண்டு வந்து சாலிட் அண்ட் லிக்விட் மீடியம்ஸ்லேயும் ட்ராவல் ஆகும், ஏர்லேயும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சாலின்றது வேக்கமில் மட்டும் சவுண்டுன்றது வேக்கமில் மட்டும் ட்ராவல் ஆகாது. சாலிட், லிக்விட், கேஷியஸ் மீடியமில் ட்ராவல் ஆகும். பட் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அதை அடுத்ததில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எப்படி ட்ராவல் ஆகுது? இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அங்கிட்ட ஒரு பர்சனோட இயர் மட்டும் வரைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷனாக ட்ராவல் ஆகும். கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷனாக புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ கம்ப்ரெஷன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ரேரிஃப்ராக்ஷனாக டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ பார்ட்டிகிள்ஸை வந்து ரொம்ப அழுத்தி தள்ளுச்சுன்னா அது கம்ப்ரெஷன், கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அது ரேரிஃப்ராக்ஷன். இது பார்க்க எது மாதிரி இருக்குன்னா ஒரு புழு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ சவுண்டு வேவ் ட்ராவல் ஆகிறது இன் ஃபார்ம் ஆஃப் லாங்கிடியூனல் வேவ்ஸாக ட்ராவல் ஆகும். ஸோ இது லோயர் கிளாஸில் படிச்சுப்பீங்க. லாங்கிடியூனல் வேவ்ஸ். ஸோ வேவ்ஸோட ஒரு டைப் தான் லாங்கிடியூனல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ்
waves. Longitudinal waves na compression and rarefaction. Compression and rarefaction format la travel ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிறது இங்கிட்டு தான் வைப்ரேட் ஆகிட்டே போகுது. ஸோ புழு போகல இப்படி தான் போகும், புழு ஊர்ந்து போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகி திரும்ப லூஸ் ஆகும், திரும்ப கம்ப்ரெஸ் ஆகி திரும்ப லூஸ் ஆகும். இது கம்ப்ரெஷன் அண்ட் ராரிஃப்ராக்ஷன். அப்போது அது வைப்ரேட் ஆகிறது இந்த டைரக்ஷன் தான், பார்ட்டிகளோடைய நம்ம பேசுகிற சவுண்டு மூவ் ஆகிறது எங்கிட்டு தான், இங்கிட்டு தான். ஓகேவா? அப்போது சவுண்டு ட்ராவல் ஆகிற டைரக்ஷனும் பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிற டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனாக இருந்தது, பேரலாக இருந்ததுன்னா அது லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அப்படி இல்லாமல் பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகிறது மீடியமுக்கு பர்பண்டிகுலராக போச்சு, அதாவது சவுண்ட் இப்படி ட்ராவல் ஆகிற டைரக்ஷன் இது, ஆனால் பார்ட்டிக்கல் இப்படி வைப்ரேட் ஆகி போச்சுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இதுதான் லைட்டில் நடக்கிறது. அப்போ லாங்கிடியூடினல் வேவ்க்கு எக்ஸாம்பிள் சவுண்டு, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு எக்ஸாம்பிள் லைட்டு. அப்போது இங்கே பெர்பண்டிகுலராக மூவ் ஆகும், இங்கே வந்து உங்களுடைய வேவோட டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் லைட், இதுக்கு எக்ஸாம்பிள் சவுண்ட். ஓகேவா? இன்னும் நிறையா டைப்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வச்சு, அதெல்லாம் நம்ம இருக்கா. ஸோ வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்லாம் தெரியும்ல. ஸோ ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் வேவ்ன்றது, இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ ஒரு வேவ் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அப்போது இந்த லென்த்து தான் என்னது சொல்லுவோம், வேவ் லென்த் லாம்டா, அதோட யூனிட் மீட்டர். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு அந்த வேவ் எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ டியூரேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா டைம் பீரியடுன்னு சொல்லுவோம். அது எது ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ சைக்கிள் அதில் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் என்னது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் சில நிறைய எஃப்னு படிச்சிருப்பீங்க, என்னன்னு படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி சிம்பிளும் போட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு சிம்பிள் வந்து யூனிட் வந்து S⁻⁻1, அதாவது பெர் செகண்ட், அப்படி இல்லைன்னா ஹர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் அடுத்த டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒன்று அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அடுத்து ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராசோனிக். ஸோ இது எப்படி க்ரியேட் ஆகும்னா இதோடைய ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஆடியபிள் ரேஞ்ச் வந்து 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே இது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது அல்ட்ராசோனிக். அப்போ நமக்கு கேட்குறது ஆடியபிள் ரேஞ்சில் மட்டும்தான் கேட்கும், இன்ஃப்ராசோனிக்கும் கேட்காது, அல்ட்ராசோனிக்கும் கேட்காது. இன்ஃப்ராசோனிக் பொறுத்த வரைக்கும் இது வந்து எர்த்குவாக்கில் வர அந்த வேவ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும், இன்ஃப்ராசோனிக். அதேமாதிரி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு இன்ஃப்ராசோனிக். ஆடியபிள் ரேஞ்ச் வந்து ஹியூமன்ஸ்க்கு, நமக்கு இந்த ரேஞ்ச் மட்டும்தான் கேட்கும், 20 to 20,000. அதே அல்ட்ராசோனிக்னா 20,000க்கு மேலே இருக்கிறது டாக், பேட், இது எல்லாமே இதில் வரும். டால்ஃபின் எல்லாமே எங்கே வரும், அல்ட்ராசோனிக்கில் வரும். ஸோ இதுக்கு நிறையா யூசஸ் இருக்குது, இது அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், சவுண்டுன்றது லாங்கிடியூடினல் வேவ்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷனில் ட்ராவல் பண்ணோம். கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷனில் மூமெண்ட் இருக்கும், அது வந்து சவுண்ட் ட்ராவல் பண்ணுற டைரக்ஷனில் தான் பார்ட்டிகளோட வைப்ரேஷன்ஸும் இருக்கும். இன்னொன்று ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னா லைட்டை மென்ஷன் பண்ணுவோம், அங்கே பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிறது உங்கள் வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ சவுண்டுக்கு மீடியம் கண்டிப்பாக தேவை, வேக்கமில் ட்ராவல் பண்ணாது, சாலிட் லிக்விட் கேஸஸ் மீடியமில் ட்ராவல் பண்ணும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நிறையா சொல்லியிருக்கோம், முன்னாடி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு வேவ்ன்றதில் வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சு சவுண்டை 3ஆக பிரிப்போம், அல்ட்ராசோனிக், ஆடியபிள், இன்ஃப்ராசோனிக். இதில் ஆடியபிள் ரேஞ்ச் மட்டும் தான் நம்ம கேட்கும், அது கீழே உள்ளது இன்ஃப்ராசோனிக், அதுக்கு மேலே உள்ளது அல்ட்ராசோனிக், அந்த 2 ரேஞ்சுமே நமக்கு கேட்காது. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.